பாவாணர் நினைவையும் செந்தமிழ் அந்தணர் இரா இளங்குமரனாருடைய நினைவையும் போற்றும் வகையில் நிகழுகின்ற அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் செந்தமிழ் கல்லூரியினுடைய துணை முதல்வர் நாவுக்கு அரசியார் தமிழ் நிலமெங்கும் செந்தமிழ் கல்லூரியினுடைய பெயரையும் செந்தமிழ் கல்லூரியினுடைய பெயரின் மூலம் தன்புகளையும் நாட்டி வருகின்ற முனைவர் பேராசிரியர் சுப்புலட்சுமி அவர்களை நான் முதலில் வாழ்த்துகின்றேன். திடுமன இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள இப்பேர் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவரும் தொண்டரச் செம்மலுமாக விளங்குகின்ற பெரியார் பெருந்தொண்டர் எங்கள் மதிப்புக்குரிய அருமை தம்பி வரதராஜன் அவர்களை வாழ்த்துகின்றேன். என் ஆருயிர் இளவல் அதிவீரராம பாண்டியன், எப்பொழுதுமே அவரை பார்த்தால் எங்களுக்கு சுறுசுறுப்பு வரும், எழுச்சி வரும். அப்படி ஒரு பட்டாம்பூச்சியை போன்ற ஒரு சுறுசுறுப்பு, தேனியை போன்ற ஒரு வேகமுடையவர். ஆகையினாலே அவர் உங்களுக்கு கிடைத்த வரம், நாங்கள் பெற்ற தவம். இந்த நிகழ்ச்சியிலே இரா இளங்குமரனாருடைய திருமகன்கள் இளங்கோ அவர்களும் பாரதி அவர்களும் முன்னிலை வைக்கின்றார்கள். அது இந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டுவதாக அமையும். இனி பேராசிரியர் பெருமக்கள் உங்களை கட்டி போட்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் நன்னூலைப் போல தொல்காப்பியத்தைப் போல கசப்பான நிகழ்வல்ல. போகின்ற போக்கில் ஒரு செந்தமிழ் அறிஞரை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக தமிழக அரசு நடத்துகின்ற தேர்வு ஆணையத்தில் 2 வினாக்களாவது இளங்குமரனாரை பற்றி வரும். அன்றைக்கு போய் புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டிருக்க வேண்டாம். பயங்கருதி உங்களில் சிலராவது இந்த மேடையில் பேசுகின்ற உரைவீச்சை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். காசு இல்லாமல் எங்களை விளம்பரப்படுத்துகின்ற நம்முடைய தமிழ் செம்மல் ஐக்கூ திலகம் ரவி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறாது. எனவே அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இருபால் அறிவு செல்வங்கள் இல்லை என்றால் நிகழ்ச்சிக்கு ஏது உயிர்? அந்த வகையிலே மாணவ செல்வங்களையும் நான் மிகுந்த உள்ளன்போடு நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெடுநேரம் என் பேச்சு இருக்காது. இடைபிற வரல் என்பது போல் இந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டதனால என் ஆட்டம் மிக அளவோடு தான் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு கல்லூரி விடுதியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் சொன்னார்கள், இவருக்கு முன்னெழுத்து ரா என்று இராமல் இருந்திருந்தால் இன்னும் வாழ்ந்திருப்பார் என்று ஒருவரை சொன்னார்கள். அது யார் என்று கேட்டால், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஒப்பிலக்கியத் துறையினை அலங்கரித்து கொண்டிருந்த மோகன் அவர்கள், தமிழ்த்தேனி மோகன் அவர்கள். அவர் இயற்கை எய்திய பொழுது வயது 70. சராசரி மனிதனுடைய வயது 60 தான், 58 தான். அது சென்ற அரசாங்கம் நாங்கள் எல்லாத்தையும் 60 விட்டுட்டாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? சராசரி மனிதனுடைய வயது 60 என்று அறிவியல் பூர்வமாக கணிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதே பாதி மறதி வந்துவிடும். ஆகையினால் எச்சரிக்கையாகத்தான் அரசு நம்முடைய வயதை நிர்ணயம் செய்திருக்கிறது. 60-70 வயதில் மறந்து போன என் அருமை தம்பி மோகன் அவர்கள் இரா மோகன் என்று போட்டிருந்தனால் 70 வயதிலே மறைந்து போனார் என்பது விஞ்ஞானபூர்வமாக சரியா? எங்களுடைய அறிவு ஆசான்
தனித்தமிழ் இயக்கத்தின் தளபதி, எங்களோடு வாழ்ந்தவர், எங்களுக்கு வழிகாட்டியாக ஞான குருவாக விளங்கியவர் இரா இளங்குமரனார் 91 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர் இராதானே? இறை நம்பிக்கை உடையவர், ஆனால் அறிவியல் பார்வை மிகவும் உடையவர். He is not a scientist, but scientific temper உடையவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வியலே ஒரு படிப்பினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்லூரியிலே நெருங்கிய தொடர்புடையவர், தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்னவர். உங்கள் தாளாளர் தான் இழுத்து வந்து இங்கே அவரை சில நாள் அமர வைத்தார். இளங்கோவுக்கு நன்றாக தெரியும். எங்கள் வீட்டு திருமணங்கள் அத்தனையும் அவர் தலைமையில் தான் நடந்தன. எல்லாருக்கும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் மருத்துவராக இருக்கிறாங்க, எல்லாரும் விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, மென்பொருள் அறிஞராக இருக்கிறாங்க. அவர் எந்த நாளை ஒப்புக்கொள்கிறாரோ அந்த நாள் தான் என் வீட்டு திருமணம் நடக்கும். நான் அமிர்த யோகமும் சித்த யோகமும் சுபயோகமும் கூடிய நல்ல நாளை நான் பார்த்ததில்லை. அது புரட்டாசி சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடி மாத செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, வரதராஜன் திருமணமாலாம் சரி, ஏன் திருமணமாலாம் சரி, இளங்குமரனார் என்றைக்கு நாள் கொடுக்கிறாரோ அன்று தான் நடக்கும். தொண்டரை செம்மலுக்கு 66, எனக்கு 81+. ஏதோ இளங்குமரனார் என்று சொன்ன ஒரு தமிழ் வாத்தியார் செகப்பாக இருப்பார், இறந்து போயிட்டார், அவருடைய நினைவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு வேலைன்னு நினச்சிக்காதீங்க. அவர் ஒரு முன்மாதிரி, எங்களுக்கல்ல உங்களுக்கு ஒரு படிப்பினை என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். உலகஞ்சுற்றும் தமிழன் என்று ஒருத்தரை சொல்லுவார்கள். ஒரு செட்டியார் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி. ஆனால் நாம் பார்க்க உலகம் சுற்றும் செந்தமிழ் அந்தணர் யார் என்று கேட்டால் இளங்குமரன். அவருடைய பேத்தி முத்தரசி ஐபிஎஸ், விழுப்புரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் போடி வரைக்கும் உள்ள உளவுத்துறை பெரிய அதிகாரி. தெரியுமா? இளங்குமரனாருடைய பேத்தி முத்தரசி, கொள்ளு பேத்தி வரைக்கும் தமிழ் பேர் வச்சிருக்காரு. அவர் என்ன பெருமிதம்! அந்த அம்மா நேரடியாக ஐஜி கூட பேசுவாங்க, முதலமைச்சர் கூட பேசுவாங்க. தெரியுமா? அந்த அம்மாவுடைய தாத்தாவை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ ஈரானில் இருக்கிற தலைவரை பற்றிய சதாம் ஹுசேனை பற்றி நான் பேசலை, நம்மில் ஒருவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். யாதவ கல்லூரிக்கு வந்தார். தனித்தமிழை விரும்பாத ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும் இருக்குது. அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார். தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோள்கள் உண்டென்று சிரிப்போம் என்ற நெஞ்சுரம் வாய்ந்தவர் இளங்குமரனார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், ஐயா ஸ்டூலுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்லேன்னு கேட்டா. பொட்டான் என்று சொன்னார். மண்டையில் அடித்த மாதிரி பொட்டான் என்று சொன்னார். இன்னொரு பையன் எந்திரிச்சு கேட்டா, ஐஸ்கிரீம் என்ன சொல்லுவீங்க? பனிக்கூழ். ஃப்ரூட் சாலட் என்ன சொல்லுவீங்க? பழக்கூழ். சும்மா பீரங்கியிலிருந்து குண்டுகள் புறப்பட்டது போல சட்டு சட்டுன்னு அவருடைய சொல்லாட்சிகள் வந்து விழுந்து எங்களை திகைப்பில் ஆழ்த்தி விட்டன. தம்பிகளே, அவருடைய பேரப்பிள்ளைகள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருடைய வழிகாட்டியான உங்கள் இளங்குமரனாருடைய வழிகாட்டியாக, உணர்வாக, உயிராக விளங்கிய பாவாணரையா அவர்கள், தேவநேய பாவாணரையா அவர்கள், மொழி ஞாயிறு என்ற சிறப்பு பட்டம் பெற்ற பாவாணரையா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு மேலே சுனில்குமார் சாட்டர்ஜி என்ற ஒரு பெங்காலியை மொழியியல் துறையினுடைய தலைவராக்கி இருந்தார் அன்றைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அந்த சுனில்குமார் சாட்டர்ஜி சமஸ்கிருத பற்றாளர்.
ஆனால் தமிழ் படித்தவர். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இங்கே இருக்கின்ற தமிழ் பற்றாளர்களை விட நான் பெரிய பற்றாளன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக தன் பெயரை நன்னய முருகன் என்று மாற்றிக்கொண்டார். சுனில் நல்லவன், குமார் குமாரன், அதை முருகனை மாற்றிட்டார். நன்னய முருகன் என்று மாற்றிக்கொண்டார். யார்? சுனில் குமார் சாட்டர்ஜி. அவருடைய பெயரே அவர் தமிழ் படித்து தவறு சுட்டி காட்டினார் பாவாணர். எப்படி காட்டினார்? நன்னய முருகன் என்று மாற்ற வேண்டியதில்லை, நன்னய குமாரன் என்று மாற்றினாலே போதும். குமாரன் என்பதே தமிழ் சொல் தானையா, பெங்காலிருந்து வந்து நீ தமிழை திருத்துறியா நீ என்று கேட்டார். மறுநாளே அந்த பாவாணருக்கு சிக்கல் தொடங்கிவிட்டது. மெமோ கொடுத்துட்டாங்க. உங்கள் மொழியில் சொன்னால் வேலை நீக்கத்திற்கான விளக்கம் கேட்டாங்க. விளக்கம் கொடுத்தார். ஆனால் அவர் துணைவேந்தர் என்ன செய்தார் என்றால், கொஞ்சம் மன்னிப்பு கேளியா சுனில்குமார் சேட்டர்ஜிக்கிட்ட, நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னார். அப்போ பாவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு? எனக்கு வறுமை உண்டு, பிள்ளைகளும் உண்டு, தன்மானமும் உண்டு, போடா போ என்று அந்த கடிதத்தை விட்டறிந்து விட்டு வெளியேறியவர் தான் பாவாணர் அவர்கள். தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்று சென்னையிலே ஒரு உண்ணா நோன்பு, 100 தமிழ் புலவர்கள், எல்லாமே 80 தாண்டியவர்கள். அதில் முதல் ஆள் அண்ணல், 2வது ஆள் நம்முடைய இளங்குமரன். பார்த்துக்கங்க, ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது, ஆனால் 3 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்க. 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். எவ்வளவு தூரம் அப்போ கூப்பிட்டு பேசி பார்த்த அரசு, அப்பொழுது இருந்த கலைஞர் அரசு, தமிழ் குடிமகன் எல்லாம் கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க. தமிழை செம்மொழி என்று அறிவிப்பீர்களா? அப்படியானால் உண்ணாவிரதத்தை தள்ளி போடுவோம், விலக்கி கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த உறுதிமொழியை பெற்ற பின்னால் நம்முடைய இளங்குமரனார் போன்றவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தள்ளி போட்டார்கள். அப்படி களப்போராளியாக, கருத்து போராளியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் நம்முடைய இளங்குமரனார் அவர்கள். நிறைவாக ஒரு 2 தகவலை மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்களை பற்றியது, நம்மை பற்றியது, நாம் படிக்கக்கூடிய பாடத்தை பற்றியது. மயிர் நீப்பின் வாழா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அநேகமாக உங்களுக்கு இந்த திருக்குறள் தெரிந்திருக்கும் அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. மயிர் நீப்பின் வாழா கவரிமா, நேர் பொருள் கொள்ளணும். கவரிமா என்ற விலங்கினுடைய மயிரை நீக்கினால் செத்து போகும். அதுபோல மானமுடைய ஒரு மனிதனுக்கு பழி வரும் என்றால் அவன் செத்து போவான். விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டான், கடிதம் எழுதி வைக்க மாட்டான், சரிதானா? என்ன சொல்ல மாட்டான், பேசாமல் செத்து போவான். அதுதான் அந்த திருக்குறளுக்கு பொருள், உண்மையான பொருள். ஆனால் எல்லா உரையாசிரியர்களும் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு மயிர் உதிர்ந்தால் கூட கவரி மான் செத்து போகும்னு எழுதியிருக்கான். எல்லாரும் எழுதியிருக்கான். தருமர், மணக்குடவர், தாமத்தர், தச்சர், எல்லாரும் எல்லா உரைகாரர்களும், பரிமேலழகர் எல்லாருமே கவரி மான் என்று தான் எழுதுகிறார்கள். ஆனால் பாடம் கொண்டு இருக்கிறார்கள். இளங்குமரனார் ஒருவர் மட்டும்தான் கவரி மா, கவரி என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கு, யோக் என்ற ஒரு விலங்கு, இமயமலையிலே வாழக்கூடிய ஒரு விலங்கு, அந்த குளிர் பிரதேசத்தில் தான் உயிர் வாழ்வதற்காக இயற்கையாக முடி நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. அந்த விலங்கினுடைய முடியை நீக்கினால் என்ன ஆகும்?
அது செத்து போகும். அதுதான் சரியான பொருள் என்று திருக்குறள் வாழ்வியல் உரை என்ற நூலிலே பிற்போக்குவாதிகளான உரைகாலருடைய கண்களை எல்லாம் திறந்து வைத்தார். திருவள்ளுவருடைய குறளுக்கு திரை போட்டார்களே பலர், அந்த திரையை கிழித்தெறிந்து வெளிச்சத்தை காட்டினார் இளங்குமரனார் என்பதை நீங்கள் மலங்கொள்ள வேண்டும். இனி இந்திரனை பற்றி ஒரு கதை உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருந்தால் தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. இதுதான் இல்லையா? கொஞ்சம் எளிமையாக சொல்லி காட்டுறேன். அகலிகை கதை தெரியுமா? கௌதம முனிவர் கதை தெரியுமா? அப்போ தெரிஞ்சிருக்கணும் ஐயா, உங்களுக்கு இந்திரன் கதை தெரிஞ்சிருக்கணும்ல. கௌதம முனிவர் அகலி என்ற ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த காலத்தில் உங்களைப் போல நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கை நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கே பெண் கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் சாமியாருக்கெல்லாம் பெண் கொடுத்துருக்காங்க. அழகான பெண்ணை கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய மனசு இல்லை, அகலியை கட்டிக்கிறதுக்கு ஆள் வரலை. அப்போ கௌதம முனிவருக்கு கட்டி வச்சாங்க. குழந்தை இல்லை. அந்த அம்மா ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. மேல்லோகத்திலிருந்து இந்திரன் இந்த அம்மாவை பார்க்குறான். ஒரு நாளாவது இவளை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தான். கௌதம முனிவர் காலையில் வைகறை பொழுதிலே எழுந்து சராய் நதிக்கு குளிக்க போவார். இவன் என்ன பண்ணா, 3 மணிக்கே சேவல் போல கூவி விட்டான். அவர் எழுந்து சராய் நதிக்கு குளிக்க போய்விட்டார். இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த அம்மாவிடத்திலே போய் படுத்து கொண்டார். அந்த சமயத்தில் குளிக்க போனவர் வெளியிலேன்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம சீக்கிரமே எழுந்து வந்துட்டுமேன்னு குளிச்சுட்டு திரும்பி வர்றார். வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் இருக்கா. அதை போய் பார்த்தா இந்திரன். அப்படியா, நீ எதை எண்ணி வந்தாயோ அதெல்லாம் உடம்பெல்லாம் பரவட்டும், போய் தொலை என்று ஒரு சாபம் கொடுத்தார். சாபம்னா சாதாரண சாபம் இல்லையா? ஏன்னா அந்த காலத்தில் நம்ம மாதிரி சட்டையெல்லாம் வரல, வெறுமேனியோடு தான் இருந்திருப்பேன். அவன் எப்படி அலைஞ்சிருப்பான் பாருங்க. அந்த இந்திரனை பற்றி ஒரு திருக்குறள். அதை எல்லாரும் பரிமேலழகர் உட்பட இந்த மேதாவிகளெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. நான் சமஸ்கிருதம் சொல்லலையா, உருது பேசலை, தூய தமிழ் தான் பேசுகிறேன். 5 புலன்களையும் அடக்கியவன் என்பதற்கான சான்று யாருன்னு கேட்டால் இந்திரன் என்று. ஏய்யாயோ, 5 புலன்களை அவன் அடக்கியவனா? காமத்தை வெகுளியவன் அடக்கியவனா? அவனை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாமா? அப்படித்தான் திருவள்ளுவர் சொல்லி இருப்பாரா? இதை நான் கேட்கல, செந்தமிழ் அந்தணர் இளங்குமரனார் கேட்டார். இந்த இந்திரன் வேற, இவன் கப்பத்து இந்திரன், சமண சமயத்தைச் சேர்ந்த இந்திரன், புலன்களை வென்றவன், பொறிகளை வென்றவன். ஆகையினால இது நம்முடைய இந்திரனை குறிக்கவில்லை, அந்த இந்திரனை குறிக்கிறது. தயவுசெய்து இனிமேலாவது இந்திரன் என்று பெயர் வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அது இந்திரா என்று பெயர் வைக்காமல் இருந்தால் இன்னும் நல்லதையா? ஏனென்றால் இந்த பேருக்குள்ளே பல விபரீதங்கள் இருக்கின்றன, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அறிவு கண்களை திறந்து வைத்து அறிவார்ந்த உரை எழுதி திருக்குறளுக்குள் நம்மை ஆற்றுப்படுத்தியவர் நம்முடைய செந்தமிழ் அந்தணர் அவர்கள். இனி நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். பாவாணருடைய நடையும் சரி, நம்முடைய இளங்குமரனாருடைய நடையும் சரி, பாரதிதாசனுடைய உணர்ச்சியும் சரி சரியாக இருக்கும். ஒரு முறை நீ அடிக்கடி கூட்டங்களுக்கு போகிறாய்,
திராவிடம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், மத குருமார்களை பழித்து கொண்டிருக்கிறாய், உன்னை நிரவியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றுகிறேன், புதுச்சேரியிலிருந்து பழைய சேரிக்கு மாற்றுகிறேன் என்று தூக்கி அடித்தார்கள் பாரதிதாசனை. 37 தடவை பாரதிதாசனை இடமாற்றம் செய்தார்கள். அரசு ஊழியராக இருக்கின்ற பெற்றோருடைய பிள்ளைகள் நினைத்து பாருங்கள். உங்கள் தந்தை 2 முறை இடமாற்றம் செய்யப்பட்டால், அல்லது உங்கள் தாய் ஆசிரியராக இருந்து 2 முறை இடமாற்றம் செய்யப்பட்டால், இங்கிருந்து ஊட்டிக்கு தூக்கி அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, கடலூருக்கு தூக்கி அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாடு பூவாவுக்கு என்னாகும் பாருங்க. பாரதிதாசனை 35 முறை தூக்கி வைத்தார் கையார். அப்போ அவர் சொன்னார், என் அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும். போயா வேலை போனால் போகுது, பெரிய வேலையாக்கு. ஆக அவ்வளவு தன்மான உணர்வுடையவர். அந்த தன்மான உணர்வை படித்தவன் நான். ஆனால் இளங்குமரனாருடைய நடையுடை பாவனையில் செயல்பாட்டில் நேரடியாக கண்டவன் நான். 5வது உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். பொதுமன்றம் நம் விளையாட்டுத் திடலிலே நடந்தது. விளையாட்டுத் திடல் எங்கே இருக்கிறது? ரேஸ்கோஸ், அதுக்கு பக்கத்தில் நீதிமன்றத்துக்கு பின்னால் இருக்குதுய்யா விளையாட்டு திடல், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, எம்ஜிஆர் விளையாட்டு திடல் என்று சொல்வார்கள். அங்கே நடந்தது. அதில் 49 புலவர்கள் பேச வேண்டும். முன்னால் எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்கார். கோடான கோடி மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர். நான் இளங்குமரனாருடைய விசிறி, எம்ஜிஆருடைய விசிறிகள் எண்ணிக்கை கடல் அளவு. எல்லாம் அவரை தானே பார்ப்பாங்க, தமிழ் பேச்சை கேட்பாங்களா? அதில் தமிழ் வாத்தியார்களை பேச விட்டால் சில பேர் அரை மணி நேரம் பேசுகிறா, 49 பேர் பேசணும். எம்ஜிஆர் முன்னால் உட்கார்ந்துருக்காரு. அது நம்ம வீணாக பாடி கழித்த சுந்தரம் தெரியுமா உங்களுக்கு? பிபாக்கா சுந்தரம், அவர் பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர். அவரே 45 நிமிடம் எடுத்துக்கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டே போனாங்க. பாவாணர் நெடுநேரம் பேசினார்கள். அவர் பொன்னையா அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சர், போதுமையா நிறுத்துங்கன்னார். எம்ஜிஆர் விடுங்க அவர் பேசிட்டுன்ட்டார். அன்றே அவருக்கு மயக்கம் வந்துவிட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. சரிதானா? அவருடைய வாழ்க்கை இங்கே முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் கடைசி பேச்சாளர் யார் தெரியுமா? உங்கள் இளங்குமரனார், எங்கள் இளங்குமரனார், தமிழின் செல்வம். என்ன நடந்தது தெரியுமா? நீங்கள் ஊருக்கு போனால் யாதும் ஊரே யாரும் யாவரும் கேளிர் என்று சொல்லிவிடுங்கள். யாதும் ஊர், யாதும் உறவினர், யாதும் ஊரே யாரும் என் உறவினரே என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி 2 நிமிடம் அவருக்கு கொடுத்தார்கள். 1 நிமிடத்தில் பேச்சை முடித்து கொண்டு கீழே குதித்து விட்டார். அவர்தான் தன்மானமிக்க தமிழ் அந்தணர் இரா இளங்குமரன். அவர் நினைகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த நல்வாய்ப்பை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நன்றி.